பேரன்புக்கும் மதிப்புக்குரிய குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் மாணவராயர் அவர்களே, கல்லூரி முதல்வர் மாணிக்க செடியன் அவர்களே, இன்றைக்கு காலை அமர்வில் ஆய்வுரைகளை ஆற்ற இருக்கின்ற பேராசிரியர் சுப்பராயர் அவர்களே, முனைவர் பூங்குன்றன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பொள்ளாச்சி நண்பர்களே, வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக ஒருங்கிணைத்து நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற மாணவராயர் ஃபவுண்டேஷன் பொறுப்பில் இருக்கின்ற ஜெகதீசன் அவர்களே, மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வரலாற்று அரங்கமாக அமைகிறது. ஏற்கனவே அருள் அரங்கம் இதே இடத்தில் நடைபெற்றது. இசை அரங்கம் பொள்ளாச்சி தமிழிசை இயக்கத்தின் சார்பில் சிறப்பான தமிழிசை பற்றிய உரையோடும் தமிழிசை பாடல்களோடும் நிறைவேறியது. மூன்றாவதாக என் கவிதைகளை பற்றிய கருத்தரங்கம் நான் பயின்ற ஜமால் முகமது கல்லூரியிலே நடந்தது. நான்காவதாக அமைகிறது இந்த வரலாற்று அரங்கம். தொடர்ந்து பேரூரிலும் அருட்செல்வம் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியிலே அறிவியல் அரங்கமும் நடக்க இருக்கின்றன. இப்படி அமைத்துக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், பெரிய அரிய மனிதர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்படுவது சிறப்பு. என்னை போன்ற எளிய மனிதர்களினுடைய பிறந்த நாள் என்பது பலருக்கும் பயன்படுவதாக இருக்க வேண்டும், குறிப்பாக மாணவர்களுக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வரலாற்று அரங்கத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியவர்கள் சங்கர் மாணவர்கள் அவர்கள். வரலாற்றிலே ஆர்வமுடையவர்கள், வரலாற்று பெருமைமிக்க குடும்பத்திலே இருந்து வருகின்றிருக்கிறவர்கள், அறிவியலில் ஈடுபாடுடையவர்கள், ஆன்மீகத்திலும் ஈடுபாடுடையவர்கள், கலையிலே செறிவான கலையிலே மிகுந்த ஈடுபாடுடையவர்கள். இப்படி பன்முகத்தன்மை மிக்கவராக விளங்கக்கூடிய சங்கர் மாணவராயர் அவர்கள் இந்த வரலாற்று அரங்கத்தை நடத்துவதற்கு எனக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உதவியையும் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த வரலாற்று அரங்கம் அல்லது வரலாறு பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே வந்திருக்கின்ற வரலாற்று அறிஞர்கள் தங்கள் உரையின் மூலமாகவே புறப்படுத்தி காட்டுவார். இந்தியாவிலேயே தலை சிறந்த வரலாற்று அறிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வரிசையில் இடம்பெறக்கூடியவர்கள் சுப்பராயர் அவர்களும், பூங்குன்றன் அவர்களும், கலைக்கோவன் அவர்களும், தலையிருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களும், ராஜன் அவர்களும் இந்தியாவின் தலை சிறந்த வரலாற்று ஆய்வாளர்களில் குறிப்பிடத்தக்கவர்களாக விளங்குகிறார்கள். அவர்களை எல்லாம் ஒரு சேர மாணவர்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த வகையில் அவர்களெல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் சுப்பராயலூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடைய வரலாற்றுத்துறை தலைவராக விளங்கியவர்கள். அதன் பிறகு பல அரிய பொறுப்புகளிலே, வரலாறு சார்ந்த பல அரிய பொறுப்புகளிலே வீற்றிருந்தவர்கள். நம்முடைய ஜப்பான் நாட்டு தமிழறிஞராக விளங்கிய நொபுரு குரோஷிமா வரலாற்று ஆய்வு நடத்துவதற்கு நெறியாளராக இருந்தவர்கள் சுப்பராயலூர். நொபுரு குரோஷிமாவுடைய மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று தென்னிந்தியாவின் வரலாற்று சுருக்கம் என்ற நூல். அதை
அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு மையம் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றது. அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய நூல். அதை அங்கிருந்து அந்த உரிமையை பெறுவதற்கும் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளராக சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வரலாற்றுத்துறை தலைவராக விளங்கிய டாக்டர் சண்முகம் அவர்களை ஏற்பாடு செய்து அந்த நூலை மொழிபெயர்ப்பதற்கு பேருதவியாக விளங்கியவர்கள் சுப்பராயலு அவர்கள். சுப்பராயலு அவர்களை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையிலே குறிப்பிடத்தகுந்த ஒரு பெயராக விளக்கக்கூடியவர். தென்னிந்தியா முழுமைக்குமான அகழ்வாய்விலே முக்கியமான இடங்கள் என்ன என்ற ஒரு பட்டியலை தயாரித்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த குழுவிலே இடம்பெற்றவர்கள் சுப்பராயலு அவர்கள். அப்படி வரலாற்றுத் துறையிலே கூர்மையான ஆராய்ச்சி திறன் படைத்த சுப்பராயலு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வருபவர்கள். பூங்குன்றனை கொங்கு நாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பூங்குன்றன் வேறு, கொங்கு நாட்டு வரலாறு வேறு அல்ல. கொங்கு நாட்டு வரலாற்றினுடைய வைணவத்திலே சொல்லுவது போல தெளியாத மறைநிலங்கள் தெளிந்தோம் யாமே என்று சொல்லுவதைப் போல கொங்கு நாட்டினுடைய வரலாற்றில் இருந்த பகுதிகளை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள். கொங்கு நாட்டிலே இருக்கக்கூடிய பல ஊர்களினுடைய பொள்ளாச்சியினுடைய பெயர் கூட எரிச்சல் கொழில்வாய்ச்சி என்று பொள்ளாச்சியினுடைய பெயர் அமைந்திருப்பதை பார்க்கலாம். எரிச்சல் என்று போட்டிருந்தாலும் அது எரிச்சல் என்ற சொல்லினுடைய திரிவு தான். அது எரிச்சல் என்று இருக்கிறது. அது மாதிரி வள்ளி எரிச்சல் இருக்கிறது, சிறக்கெரிச்சல் இருக்கிறது. என்ன எரிச்சல், ஊர்ல என்ன எரிச்சல் என்று நாம் யோசனை உணவோம். ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எரிச்சல் என்று பெயர் வந்ததற்கு காரணம் என்ன என்றால் காடுகளை எரித்து விளைநிலங்களாக மாற்றிய காரணத்தினால் அந்த இடங்களுக்கெல்லாம் எரிச்சல் என்று பெயர் வந்தன என்ற செய்தியை எடுத்து சொன்னவர்கள் நம்முடைய பூங்குன்றன் அவர்கள். பூங்குன்றன் அவர்களுடைய அவருக்கு ரொம்ப நெருக்கமான கடமைப்பாடு உடையவன் நான். எப்படி என்றால் எங்களுடைய யாரும் அறியப்படாத தமிழகம் என்று சொல்லுவார்கள். அறியப்படாத தமிழ் இலக்கியம் என்று நூலே இருக்கிறது. அது மாதிரி வரலாற்றிலே அல்லது உலகத்தின் வரைபடத்திலே அறியப்படாத கிராமம் எங்கள் ஆத்துக்குள்ளாச்சி. இந்த ஆத்துக்குள்ளாச்சி கிராமத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியவர் நம்முடைய பூங்குன்றன் அவர்கள். சங்ககாலத்து மன்னனாகிய குட்டுவன் கோதை என்பவருடைய பெயர் குறித்த நாணயத்தை ஆத்துக்குள்ளாச்சி ஆற்றிலிருந்து கண்டெடுத்தோம் என்று சொல்லி முதலாக அந்த நாணயத்தை கரூருக்கு போன எனக்கு பூங்குன்றன் உங்களுக்கு காட்ட சொன்னார் என்று அங்கிருந்தே காட்டினார்கள். அப்படி எங்களூருக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கிறது என்று பெருமை கொள்வதற்கு காரணமானவர் நம்முடைய பூங்குன்றன் அவர்கள். இன்னும் வர இருக்கின்ற கலைக்கோவல் அவர்கள் சோழர் வரலாற்றிலே கல்வெட்டுகளிலே தீவிரமான ஆராய்ச்சிகள் செய்து வருகிறவர். ராஜராஜேஸ்வரம் என்ற அந்த கருவுடையார் கோயிலை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் மல்க அதனை பார்த்து அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் அவர் நூலாக்கி தந்திருக்கின்றார். அவர்கள் இன்று நம்மிடையிலே ஆடல் காணீங்களோ என்ற தலைப்பிலே சற்று நேரத்தில் வந்து விடுவார். அவர்கள் பேச இருக்கின்றார்கள். ராஜனுக்கு தனியாக ஒரு அறிமுகம் சொல்வதற்கு காரணம் இந்த கல்லூரியினுடைய மாணவர் அவர் ராஜன். இந்த கல்லூரியிலிருந்து இந்தியா போற்றக்கூடிய ஒரு சிறந்த வரலாற்று ஆய்வாளர் தோன்றி இருக்கிறார் என்பது இந்த கல்லூரிக்கு அமைந்திருக்கக்கூடிய பெருமைகளில் ஒன்று என்று நான் சொல்ல வேண்டும். ராஜன் அவர்கள் இங்கே விட்டக்குறை தொட்டக்குறையாக இருக்கக்கூடிய கொங்கு நாட்டு அகழ்வாய் இடங்களை எல்லாம் ஆராய்ந்தவர். பழனிக்கு அருகிலே இருக்கிற பொருநல் என்ற இடத்திலே அகழ்வாய்வு செய்து அங்கிருக்கிற தானியங்களை எல்லாம் ஒரு மதிப்பீடு செய்வதற்காக, கரிம மதிப்பீடு செய்வதற்காக அனுப்பி கிமு நூற்றாண்டுகள் பலவற்றிற்கு முன்னாலேயே இந்த பொருந்தல் புகழ்பெற்ற ஊராக இருந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தோம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், முன்பெல்லாம் இலக்கியம் வரலாற்றுக்கு உதவாது என்று கருதினார்கள். இலக்கிய ஆசிரியர்கள் மிகைப்படுத்தி எழுதுவார்கள். ஆகவே அந்த மிகைப்படுத்தலை வைத்துக் கொண்டு வரலாற்றை நிர்மாணிக்க முடியாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதி இருந்தார்கள். ஆனால் தமிழ் இலக்கியம் அப்படிப்பட்டதல்ல, சங்க இலக்கியம் அப்படிப்பட்டதல்ல. சங்க இலக்கியம் நேருக்கு நேர்
கண்ட காட்சிகளை எடுத்து சொல்லக்கூடிய பேரிலக்கியமாக அமைந்திருக்கக்கூடியது. அதில் ஒரு புலவர் வருகிறார். அவர் பேர் பொருந்தல் இளங்கியனார் என்று அவருக்கு பேர். இந்த பொருந்தல் இளங்கியனார் என்ற புலவர் பெயரிலே இருந்து ஆரம்பமானதுதான் பொருந்தல் என்ற இடத்திலே நடந்த அகழ்வாய்வு. பொருந்தலாறு சண்முக நதி என்று சொல்லக்கூடிய ஆறு வருகிறதே, அந்த நதியினுடைய பெயருக்கு காரணமாக இருப்பது 6 சிற்றாறுகள் அங்கு வருகின்றன. அதனால் அதற்கு சண்முக நதி என்று பெயர். அதிலே பொருந்தலாறு ஒன்று. அந்த பொருந்தலாற்றுக்கரையில் அகழ்வாய்வு நடைபெறுகிற காலத்தில் ராஜன் நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் இதை நேரில் சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அங்கே படைகாலத்து செங்கற்கள் கிடைத்தன. அந்த செங்கற்களிலே ஒன்றை அவரிடமிருந்து அனுமதி வாங்கி நான் வீட்டில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். சங்க காலத்து சின்னம் நம்ம வீட்டில் இருக்கிறது என்ற பெருமையை ராஜன் அவர்கள் நட இருக்கின்றார்கள். அவர்கள் அகழாய்வுகள் போதும் தமிழ்நாட்டு வரலாறு என்ற தலைப்பிலே அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இன்றைக்கு வரலாற்று ஆய்விலே பல அறிஞர்களும் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்த போதிலும் கூட ஒரு புத்துணர்வையும் புத்தெழுச்சியும் வரலாற்று ஆய்விலே தோற்றுவித்த பெருமைக்குரியவர் நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் இந்திய ஆட்சி பணியிலே இருந்தவாறே நம்முடைய ஆராய்ச்சியிலே ஈடுபட்டவர். ஒரிசாவிலே இந்திய ஆட்சி பணியிலே இருந்தவர், தேர்வாணையராக இருந்தவர். அப்படி இருந்த காலத்திலே அவருடைய ஆய்வு விரிவடைந்தது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த சிந்துவெளி நாகரிகத்தை ஆராய்வதற்கு ஆர்வத்தோடு ஈடுபட்ட அவர் அங்கிருந்து பல செய்திகளை கண்டுபிடித்தார். அந்த செய்திகளிலே ஒன்று, தமிழ்நாட்டு ஊர் பெயர்கள் பாகிஸ்தானிலே பல இடங்களில் தமிழ்நாட்டு ஊர் பெயர்கள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார். அது மாதிரி அங்கு இருக்கிற குலப்பெயர்களிலே தமிழ்நாட்டின் குலப்பெயர்கள் இருக்கின்றன, செட்டிநாட்டாருடைய குலப்பெயர்கள் இருக்கின்றன, கொங்கு வேளாளருடைய குலப்பெயர்கள் இருக்கின்றன என்று அடையாளம் கண்டார் பாலகிருஷ்ணன். இன்னும் எத்தனையோ அந்த ஆய்வு வழிநடக்க இருக்கின்றது என்றாலும் நமக்கு ஒரு புது விழிப்பை உண்டு பண்ணியவர் அவர். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றுதான் என்று இன்று நம்முடைய வரலாற்று துறையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பாலகிருஷ்ணன் மாலையிலே வர இருக்கின்றார். இவர்கள் அனைவரையும் உங்களுடைய அன்போடு அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய முன்னிலை வகிக்கின்ற சக்கர் வானவராயர் அவர்களையும் வரவேற்று, வரலாறு ஏன் இன்றியமையாதது என்று கேட்டால், வரலாறு இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையிலே ஒரு கைகுலுக்கல் என்று வரலாற்றை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். வரலாறு என்பது சென்ற காலத்தினுடைய பதிவுகளை கொண்டது என்று சொல்லுவார்கள். மிகச்சிறப்பான வரலாற்றை பற்றிய இலக்கணம் என்று நான் கருதுவது, மனிதன் அமைத்த அமைப்புகளை அறிவியல் ரீதியாக காலந்தோறும் ஆராய்ந்து, அறிவியல் ரீதியாக மனிதன் உருவாக்கிய அமைப்புகளை எல்லாம் ஆராய்ந்து தருகிற அறிவியல் வரலாறு என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அந்த வகையில் நாம் வாழ்ந்த வரலாறு என்பது, நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு என்பது, அவர்கள் வேட்டை சமூகமாக இருந்து வேளாண் சமூகமாக எப்படி மாறினார்கள், எப்படி அவர்கள் கட்டிடங்களை கட்டினார்கள், எழுத்துக்களை கண்டுபிடித்தார்கள், மொழியை உருவாக்கினார்கள், உணவு வகைகளை கண்டுபிடித்தார்கள், மானக்கூடங்களை படைத்தார்கள், அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் பலவற்றை அவர்கள் எப்படி செய்தார்கள், அவருடைய உணவு முறை எப்படி இருந்தது என்பதை எல்லாம் ஆராய்ந்து அறிவதற்கு வரலாறு துணை புரிகிறது. முன்னைய வரலாற்றை உணர்ந்தால் இன்றைய வரலாற்றை நாம் திருத்தி அதன் மூலமாக வாழ்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பதனால் வரலாற்று ஆய்வு இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.